எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக 10 வருஷமா பல்வேறு இன்னல்கள், இடைஞ்சல்கள், பல்வேறு தோல்விகள், துரோகங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சு நாங்க இன்னைக்கு நொந்து போயிருக்கோம். ஒரு தோல்வியின் விளிம்புல மீண்டெழணும், அதுக்கு யார் வந்தாலும் வரவேற்க தான் செய்யணும். உடனே எடப்பாடி பழனிசாமி மகன் வாரிசு அரசியல், ஏன் திமுக வாரிசு அரசியல் இல்லையா? மாவட்ட செயலாளர்கள் குறுநிலை போல தன் மகன்களை அங்க இயக்குறாங்க. எங்க கட்சியில வாரிசு அரசியல் இல்லையா? மரியாதைக்குரிய எங்கள் பொதுச் செயலாளருடைய மகன் மிதுன் பழனிசாமி என்ன விதிவிலக்கு? அரசியல்ல யார் வேணாலும் வரலாம். அதனால அவருக்கு ஏன் ஒரு கடிவாளம் போடுற மாதிரி அவரை டார்கெட் பண்ணி, இப்ப நாங்க ஒன்றும் ஆளுங்கட்சியா இல்லை, நாங்க ஒன்றும் இப்போ எதிர்கட்சியா இல்லை. எங்க கட்சியில உள்ள ராஜன் செல்லப்பாவுடைய மகன் வரும்போது, எங்க கட்சியில் உள்ள ஜெயக்குமார், மரியாதைக்குரிய ஜெயக்குமாருடைய மகன் வரும்போது, ஏன் மரியாதைக்குரிய பொதுச் செயலாளருடைய மகன் மிதுன் பழனிசாமி அரசியலுக்கு வரக்கூடாது? இந்தியா முழுவதும் வாரிசு அரசியல் இருக்கு. தமிழ்நாட்டில் மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கருணாநிதி கட்சியில முன்னாள் தலைவர் கருணாநிதி கட்சியில வாரிசு அரசியல் இருக்கு. பாமக வாரிசு அரசியல் இருக்கு. இந்திய ஜனநாயக கட்சியில வாரிசு அரசியல் இருக்கு. இப்படி அனைத்து கட்சியிலையும் வாரிசு அரசியல் இருக்கு. எங்க கட்சியை மட்டும் ஏன் விதிவிலக்கா எங்க பயிலாளர் இருக்கா? எங்க புரட்சியாளர் எம்ஜிஆர் சொல்லிட்டு போயிருக்காரா வாரிசுகள் யாருமே வரக்கூடாது? அந்த கட்சியினுடைய ஓடுகாலிகள், இந்த கட்சிக்கு துரோகம் செய்தவர்கள், இந்த கட்சிக்கு தொடர்ந்து இந்த கட்சியிலே இருந்து கலகம் விளைவிப்பவர்கள், இந்த கட்சியில் இருந்து பலன் அடைந்தவர்கள், இந்த கட்சியிலிருந்து எம்பி, எம்எல்ஏ, அமைச்சர் என்று தொடர்ந்து இந்த கட்சியின் மூலமா பலன் இழந்தவர்கள் தான் தொண்டர்கள் யாராவது சொல்றாங்களா? தமிழ் நியூஸ் நேரலுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருப்பவர் அஇஅதிமுகவினுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய மாநில துணை செயலாளர் மரியாதைக்குரிய திரு செந்தில்வேல் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். அஇஅதிமுக ஒரு வாரிசு அரசியலுக்கு எதிரான ஒரு கட்சி. அது ஒருபோதும் வாரிசுகளுக்கு இடம் கொடுக்காது. அது கடைக்கோடி தொண்டன் கூட நாளை முதல்வர் ஆகலாம். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு சொல்லி புரட்சி தலைவர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற இந்த இயக்கத்தை நம்ம தொடர்ந்து நம்ம ஒரு முழக்கமாவே அஇஅதிமுகவினர் சொல்லுவாங்க. ஆனால் இப்போது புதிய ஒரு சர்ச்சையை விடுத்திருக்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மகன் திரு மிதுன் பழனிசாமி அவர்கள் அஇஅதிமுகவுல ஒரு பெரிய பொசிஷனுக்கு வர போறாரு அப்படிங்கிற ஒரு தகவல்களும் ஒரு பேசுபொருள் ஆகியிருக்கிறது. அவர் ஐடி விங்ல ஒரு பெரிய பொறுப்புல வருவாரு. அப்படி இல்லாட்டி இளைஞரணி தலைவராக கூட வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதனுடைய உண்மைத்தன்மை என்ன? அப்படி வந்தால் நீங்கள் இவ்வளவு தூரம், நீங்க இவ்வளவு காலகாலமா நீங்க ஒரு 55 ஆண்டுகள் இந்த கட்சியை நாங்க வாரிசு அரசியலுக்கு எதிரானது, திமுகவுக்கு எதிர் நாங்க தான் அப்படிங்கிற ஒரு ஒட்டுமொத்தமா சிதைக்கக்கூடிய ஒரு தன்மையா இருக்குமே. இதுல சிதைக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா எங்க கட்சியில மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக 10 வருஷமா பல்வேறு இன்னல்கள், இடைஞ்சல்கள், பல்வேறு தோல்விகள், துரோகங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சு நாங்க இன்னைக்கு நொந்து போயிருக்கோம். அதனால இல்லைங்க, இந்த நேரத்துல கட்சி ஒரு தோல்வியின் விளிம்புல மீண்டெழணும், அதுக்கு யார் வந்தாலும் வரவேற்க தான் செய்யணும். உடனே எடப்பாடி பழனிசாமி மகன் வாரிசு அரசியல், ஏன் திமுக வாரிசு அரசியல் இல்லையா? மாவட்ட செயலாளர்கள் குறுநிலை போல தன் மகன்களை அங்க இயக்குறாங்க. எங்க கட்சியில வாரிசு அரசியல் இல்லையா? மரியாதைக்குரிய ஜெயக்குமாரனுடைய சன்னுக்கு மகனுக்கு மரியாதைக்குரிய புரட்சியாளர் அம்மா அவர்கள் தென் சென்னை நாடாளுமன்றத்துடைய உறுப்பினராக்கி அழகு பார்த்தாரு. மரியாதைக்குரிய முன்னாள் சபாநாயகர் தனபாலுடைய பையனை இன்றைக்கு தாவேக்கால போய் இந்த கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு அமைச்சராக இருக்காரு. நாங்க பாராளுமன்றத்துக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய ராஜன் செல்லப்பாவுடைய அன்பு மகன் ராஜ் சக்தி இன்னைக்கு ஐடி, அவர் வாரிசு, அவருடைய மாவட்ட செயலர் அப்பா புள்ள, இந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லா எங்க கட்சியில அவங்கவுங்க வாரிசு இருக்கத்தான் செய்றாங்க. இதுல என்ன மரியாதைக்குரிய எங்கள் பொதுச் செயலாளருடைய மகன் மிதுன் பழனிசாமி என்ன விதிவிலக்கு? அரசியல்ல யார் வேணாலும் வரலாம். அதனால அவருக்கு ஏன் ஒரு கடிவாளம் போடுற மாதிரி அவரை டார்கெட் பண்ணி, இப்ப நாங்க ஒன்றும் ஆளுங்கட்சியா இல்லை, நாங்க ஒன்றும் இப்போ எதிர்கட்சியா இல்லை, நாங்க மூணாவது பெரிய கட்சியா தான் இருக்கோம். இன்னைக்கு உள்ள சூழல்ல மக்கள் மனசுல நாங்க முதல் கட்சியா இருக்கலாம். இன்றைக்கு நடைபெற்ற தேர்தலில் நாங்க மூணாவது பெருங்கட்சியா. சார், ஒரு காலத்துல அஇஅதிமுக இப்ப நீங்க பெருமிதமா சொல்லுவீங்க, எங்க கட்சியில வாரிசு அரசியல் இருக்கிறதா, நாங்கள் வாரிசுகளின் அடிப்படையில நாங்க பொறுப்புகள் தர்றோம், அவங்களுடைய குவாலிபிகேஷன், அவங்களுடைய பொறுப்பு கடைக்கோடி தொண்டன் கூட வரலாம்னு சொல்லி சொல்லும் பொழுது உங்களுக்கு எதிராக வாதம் வைப்பார்கள்.
ஜெயக்குமார் அவர்களுடைய மகன் வந்து வரலையா? ஒரே ஒரு நிமிஷம் உங்களுக்கு எதிராக வாதம் வச்சிட்டு இருங்க இருக்கவங்க இருங்க ஐயா, இப்போ உங்க நீங்க கேள்வியை அந்த நான் வாதத்தை உள்வாங்கிட்டேன். வந்து உங்க சொல்லக்கூடிய அளவுக்கு கேள்வியை போயிட்டீங்களா? உள்வாங்கிட்டேன். உங்க கேள்வியை உள்வாங்கிட்டேன். மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய மகன், முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அரசியல் பட்டாபிஷேகம் செய்ய முயற்சித்த பொழுது 1993 மரியாதைக்குரிய வைகோ அவர்கள் அந்த கட்சியை விட்டு வாரிசு அரசியலை எதிர்த்து வெளியே போய் பல தொண்டர்களை வந்து காவு கொடுத்து உயிர் தியாகம் செய்து மதிமுகவை தொடங்கினார். இன்றைக்கு அதே வைகோ என்ன பண்ணாரு, தன்னுடைய மகனுக்கு பட்டாபிஷேகம் செய்து கட்சியினுடைய முதன்மை செயலாளராக்கி திருச்சி பாராளுமன்றத்தில் வாய்ப்பு வாங்கி கொடுத்து இன்றைக்கு அனைத்து முடிவுகளும் வந்து வைகோவுடைய மகன் துரை வைகோ தான் எடுக்கிறாரு. அதனால அரசியல் பரிமாணங்கள், அரசுடைய கால சூழ்நிலை, வெப்பநிலை, அந்த சூழல் மாறும்போது எல்லாமே மாறத்தான் செய்யும். உடனே நீங்க வந்து பழைய பஞ்சாங்கத்தை தூக்கிட்டு நம்ம அலைய முடியாது. இப்ப நான் கேட்கறது, எங்க கட்சியில உள்ள ராஜன் செல்லப்பாவுடைய மகன் வரும்போது, எங்க கட்சியில உள்ள ஜெயக்குமார், மரியாதைக்குரிய ஜெயக்குமாருடைய மகன் வரும்போது, ஏன் வந்து மரியாதைக்குரிய பொதுச் செயலாளருடைய மகன் மிதுன் பழனிசாமி அரசியலுக்கு வரக்கூடாது? மிதுன் பழனிசாமிக்கு மட்டும் ஏன் கடிவாளம் போடுறீங்க? ஏன் அவர் வரக்கூடாதா? அரசமைப்பு சட்டம் எதுவும் வந்து ஒரு முதலமைச்சருடைய மகன் வந்து முன்னாள் முதலமைச்சருடைய மகன் வந்து அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு ஏதாவது வரையறை வச்சிருக்கா? சட்டம் ஏதாவது வரையறை வச்சிருக்கா? இல்ல எங்க கட்சியில எதுவும் பயிலா இருக்கா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும் இயக்கம், பேர் இயக்கம், அந்த பயிலா இருக்கு. அந்த பயிலால யாரும் இந்த இயக்கத்தினுடைய வாரிசுகள் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு எதிர்க்கா? இன்றைக்கு ஒரு 50% அவங்கவுங்க வாரிசு, இளைஞரணி, மாணவரி, அத்தனை பொறுப்புல இருக்காங்க. எல்லா வாரிசும் இருக்காங்க. என்னால பல வாரிசு சொல்ல முடியும். அதனால மரியாதைக்குரிய அவர் வந்து கடந்த 10 ஆண்டு காலமா அவர் தந்தையோட இருந்து அரசியலை உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்காரு. நிறைய இன்னல்கள், இடைஞ்சல்கள், அவரும் வந்து நிறைய கேலி சித்திரத்துக்கும் நிறைய வந்து இதுக்கும் உள்ளாக்குறாரு, பழைய அரசியல் தாக்குதலுக்கும். அதனால அவருக்கு விருப்பம் இருந்தா வரலாமே. இதுல என்ன வந்து இல்ல சார், இப்ப வரைக்கும் நான் எத்தனையோ கேள்விகள் கேட்டுட்டேன். நீங்க வந்து அப்பட்டமா மறுக்கவே இல்லை. மிதுன் பழனிசாமி அவர்கள் வந்து வரமாட்டாருங்க எங்களுக்குங்க. இப்ப நாங்க அரசியல்ல தோல்வி அடைந்து தோண்டு போயிருக்கோம். எங்களுக்கு ஒரு இளைஞர் பெரும் சக்தி தேவை. அப்படி ஒரு இளைஞர் சக்தியில் வரும்போது நாங்க வரவேற்க தான் செய்வோம். நீங்க ஏன் அவரை தடுக்கிறீங்கன்னு கேக்குறேன். உங்களுக்கு ஏதாவது அஜெண்டா இருக்கா தடுக்கிறல? இப்ப மரியாதைக்குரிய மறைந்த கருணாநிதி, அதுக்கடுத்து மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின், அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின், அடுத்து வந்து அவங்களுடைய மகன் இன்பநிதியும் அடுத்து அரசியலுக்கு வருவார்னு அரசியல் புதுசுலா பேச்சுக்கள் இருக்கு. மரியாதைக்குரிய கருணாநிதி அவருடைய மகள் கனிமொழி ஆல்ரெடி அரசியல் இருக்காங்க. தேசிய அளவில் இருக்க ராகுல் காந்தி வந்து யாரு, அவங்கெல்லாம் வந்து நேருடைய வாரிசா தான் வந்திருக்காங்க. அப்படியே ராஜீவ் காந்தி, இந்திரா காந்தி இப்படிதான் வந்திருக்காங்க. முலாயம் சிங் யாதவ், அகிலேஷ் யாதவ், அவங்க ஒய்ஃபு டிம்பிள் யாதவ், லல்லு பிரசாத் யாதவ் மகன் தேஜஸ்வி யாதவ், இப்படி இந்தியா முழுவதும் வாரிசு அரசியல் இருக்க. சரத்பவார் குடும்பம், அஜித் பவார், சுப்ரியா சுலே, எங்க வாரிசு அரசியல் இல்ல, அதை மட்டும் சொல்லுங்க. அப்போ இல்ல சார், அப்போ அண்ணா திமுகவும் மற்றொரு திமுக போலவும், மற்றொரு காங்கிரஸ் போலவும், மற்றொரு டிஎம்சி போலவும் வந்து இது இருக்கு. நாங்க வந்து தொண்டர்களுக்கும் நாங்க வந்து உழைத்தவர்களுக்கெல்லாம் நாங்க கொடுக்க மாட்டோம். இப்ப நாங்க எடப்பாடி பழனிசாமி, அடுத்து மிதுன் பழனிசாமி அவர்களுக்கு பின்னாடி அவரோட வாரிசு வருவாரு. எனவே இதுவோ ஒரு குடும்பத்தினுடைய ஆதிக்கத்தின் எல்லாரும் ஏத்துக்கிறவங்க இருங்க, இல்லாட்டி போங்க. காங்கிரஸ் கட்சியில வாரிசு அரசியல் இருக்கு, பிஜேபில வாரிசு அரசியல் இருக்கு, சமாஜ்வாதி கட்சியில வாரிசு அரசியல் இருக்கு, ராஷ்டிரிய ஜனதாதள வாரிசு அரசியல் இருக்கு, சரத்பவார் கட்சியில வாரிசு அரசியல் இருக்கு, இந்தியா முழுவதும் வாரிசு அரசியல் இருக்கு. தமிழ்நாட்டுல மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கருணாநிதி கட்சியில வந்து முன்னாள் தலைவர் கருணாநிதி கட்சியில வந்து வாரிசு அரசியல் இருக்கு, பாமக வாரிசு அரசியல் இருக்கு, இந்திய ஜனநாயக கட்சியில வாரிசு அரசியல் இருக்கு. இப்படி அனைத்து கட்சியிலையும் வாரிசு அரசியல் இருக்கு. எங்க கட்சியை மட்டும் ஏன் விதிவிலக்கா எங்க பயிலாளர் இருக்கா? எங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்லிட்டு போயிருக்காரா வாரிசுகள் யாருமே வரக்கூடாது? அதுக்கு பல்வேறு உதாரணங்களை சொல்லிட்டேன். யாரெல்லாம் இப்போ வந்து எங்க கட்சியில எத்தனை மாவட்ட செயலாளர்கள் தங்களுடைய மகன்களை அரசியலுக்கு இழுத்து வந்திருக்காங்க, எத்தனை மாணவரணி மாவட்டத்தில் இருக்காங்க, எத்தனை இளைஞரணி மாவட்டத்தில் இருக்காங்க, எத்தனை பேரவை மாவட்டத்தில் இருக்காங்க. அதே மாதிரி எங்க கட்சியில எத்தனை பேர் வாரிசுகள் எம்பியா இருக்காங்க, எம்எல்ஏ இருக்காங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர், அவருடைய அப்பா வந்து முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர், அவங்க அப்பா மூலியமா தான் அரசியலுக்கு வராரு, அவர் அமைச்சராகலையா? இப்படி எல்லா மாவட்டத்திலையும் வந்து தன்னுடைய வாரிசுகள் வாயத்தான் செஞ்சிருக்காங்க. ஏன் ஒருத்தரை பர்டிகுலரா டார்கெட் பண்ணி வந்து அவரை மட்டும் ஏன் நீங்க டார்கெட் பண்றீங்கன்னு என்னுடைய கேள்வி. மிதுன் பழனிசாமி வரக்கூடாதா? அரசமைச்சப்பட்ட எதுவும் தடை ஏற்படுத்துதா? அவருக்கு சட்டம் எதுவும் தடை ஏற்படுத்துதா? இதைத்தான் நான் கேட்கிறேன். ஆனா சார், இப்போ இப்படிப்பட்ட ஒரு தகவல் வெளியான உடனே உங்க கட்சியில இருந்து பல கழக குரல்கள்,
பல அதிருப்தி குரல்கள் வந்து எழும்புறதையும் நம்ம பார்க்க முடியுதுல. அப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறாரு அப்படின்னா, அது தொண்டர்களோடு கலந்து ஆலோசிக்கலாம், நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசிக்கலாம். அப்படி எடுத்தேன் கவிழ்த்தேன்ங்கிற மாதிரி அந்த மாதிரியான முடிவுகளை வந்து எடுக்கிறாரா அவரு? இல்ல, இப்ப நான் உங்களுக்கு தெளிவா இன்டர்பிரேஷன் கொடுத்துட்டேன். நீங்க மறுபடியும் டார்கெட் பண்ணி கொஸ்டின் கேக்குறீங்க. அதாவதுங்க, மரியாதைக்குரிய மிதில் பழனிசாமி அவர்கள் அரசியல்ல வர்றதுக்கு அரசமைச்சட்டம் தடுக்குதா, சட்டங்கள் எதுவும் தடுக்குதா, அதிமுக பைலா தடுக்குதா? இதுல என்ன உங்களுக்கு இந்தியாவில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் தங்களோட வாரிசு இருக்கும், அவரும் ஒரு வாரிசு வரட்டுமே. இதுல தொண்டர்கள் யாரும் தப்பா நினைக்கல. இந்த கட்சியினுடைய ஓடுகாலிகள், இந்த கட்சிக்கு துரோகம் செய்தவர்கள், இந்த கட்சிக்கு தொடர்ந்து இந்த கட்சியிலே இருந்து கலகம் விளைவிப்பவர்கள், இந்த கட்சிக்கு இருந்து பலன் அடைந்தவர்கள், இந்த கட்சியிலிருந்து எம்பி எம்எல்ஏ அமைச்சர் என்று வந்து தொடர்ந்து இந்த கட்சியின் மூலமா பலன் இழந்தவர்கள் தான் தொண்டர்கள் யாரும் சொல்றாங்களா? மரியாதைக்குரிய மிதில் பழனிசாமி வரக்கூடாது. நேற்று ஒட்டுமொத்த காஞ்சிபுரம் மாவட்டமும் 1-2 தலைமை கழகத்திலே இதே புரட்சியில் எம்ஜிஆர் மாளிகளே இந்த இயக்கத்துக்கு இளைஞர் சக்தி தேவை, அந்த இளைஞர் சக்தியை உங்க மகனா கூட இருக்கலாம், வர சொல்லுங்க அரசியலுக்கு அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. அதான் நாங்க எங்க பொதுக்குழு முடிவெடுக்கோம், செயற்குழு முடிவெடுக்கோம். அதுக்கான கால அவகாசம் இருக்கு. இன்னும் வந்து எங்க முன்னணி தலைவர்கள் முடிவெடுப்பாங்க. அதுக்குள்ளே மீடியாவும் கழகக்காரர்களும் துரோகிகளும் ஏன் வந்து துள்ளி குதிக்கிறீங்க? ஆனா சார், இப்போ நீங்க யாரு தொண்டர்கள் அப்ஜெக்ஷனே பண்ணாதது போல நீங்க பேசுறீங்க. இப்போ ஐடி விங் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ராஜ் சத்யன், அவர் லாயலிஸ்ட்னு சொல்லப்படக்கூடியவர் திரு இபிஎஸ்க்கு, அவர் வந்து மறைமுகமான ஒரு விமர்சனத்தை எல்லாம் முன் வச்சிருக்கிறார். ராஜ் சத்யன் வந்து இந்த இயக்கத்துல ஒழுங்கான பதில் கொடுக்கணும். அவர் முறையா வந்து இந்த இயக்கத்தை வந்து அவங்கெல்லாம் இந்த இயக்கத்தை நம்பி பலனடைந்தவர்கள். அதனால அவருக்கு வந்து ஒரு பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பை வந்து அவர் முறையா செயல்படுத்துறதுக்கான வேலையை பார்க்கணும். இந்த மாதிரி ஏதாவது தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்தாருன்னா தொண்டர்கள் வந்து அவரை வந்து டார்கெட் பண்ணக்கூடிய சூழல் வரும். அவர் வந்து அவரே ஒரு வாரிசு அரசியல் தான். அதனால அவர் வாரிசு அரசியல் பத்தி பேசவே கூடாது. அதனால அவருக்கு இறுதி எச்சரிக்கை. அவர் பண்ணலன்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு சூசகமாக தான் சொல்லியிருக்காரு. அதாவது மீடியாக்களும் வந்து அரசியல் ஆர்வலர்களும் தேவையில்லாம மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சருடைய மகன் மிதில் பழனிசாமியை சம்மந்தப்படுத்தி பேசுறாங்க. இது வன்மையா கண்டிக்கிறது. நீங்க தான் சொல்றீங்க அவர் வந்து எதிர்க்கிறான்னு சொல்லிட்டு. அதனால ராஜ் சத்யனுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அரசியலில் வர்றதுக்கு, எம்பிஎல்ஏஸ்ல போட்டி போடுறதுக்கு, ஐடி விங் அதே உரிமை மிதில் பழனிசாமிக்கு இருக்கு. அதனால நாங்க தொண்டர்கள் வரவேற்கிறோம். அதுல ஒன்றும் எந்த மாற்று கருத்து இல்லை. இந்த மாதிரி மீடியாக்களும் கழகக்காரர்களும் எங்க இயக்கத்துக்கு துரோகம் செஞ்சவர்கள் வேணா துள்ளி குதிக்கலாம், கத்தலாம். எங்களுக்கு வந்து தொண்டர்களை வந்து நாங்கள் வரவேற்கிறோம். யாருனாலும் வரவேற்கிறோம். நீங்களே வந்தா கூட நாங்கள் வரவேற்போம். கட்சிக்கு இளைஞர் சக்தி தேவை, இளைஞர்கள் தேவை. நாளைய வந்து இந்த இயக்கத்தை நாளைக்கு இளைஞர்கள் நடத்த போறாங்க. இன்னும் 10 வருஷம் எங்க பொதுச்செயலாளர் வல்லமையோடு இருப்பாரு, வலிமையோடு இருப்பாரு. அடுத்து இளைஞர்கள் தான் தலைமையாக நடக்கிறோம். அதனால எல்லா இளைஞர்களும் நாங்கள் வரவேற்கிறோம். அதனால இது மரியாதைக்குரிய மிதில் பழனிசாமி விதிவிலக்கு இல்லை, அவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். அப்படிதான் சொல்றோம். இப்போ இனிமே வரக்கூடிய மேடைகள்லாம் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களால் வந்து முழங்க முடியுமா? இனி இந்த அஇஅதிமுகவில் கடைக்கோடி தொண்டன் கூட முதல்வராக வரலாம், கடைக்கோடி தொண்டன் கூட பொதுச் செயலாளராக வரலாம் அப்படின்னு 10 முறை சொல்லுவாரு, 50 முறை சொல்லுவாரு. இருங்கய்யா, 10 முறை சொல்லுவாரு, 50 முறை, 100 முறை, 1000 முறை சொல்லுவாரு. கடைக்கோடி தொண்டன் கூட இந்த இயக்கத்துல வந்து முதலமைச்சர் சொல்லிட்டே இருப்பாரு. அதாங்க உண்மை. நான் கேட்கறது, அவருடைய மகன் மரியாதைக்குரிய மிதில் பழனிசாமி அரசியலுக்கு வரக்கூடாதா? அரசு சட்டம் தடுக்குதா? சட்டங்கள் தடுக்குதா? அதிமுக பைலா தடுக்குதா? தொண்டர்கள் தடுக்கிறோமா? ஏன் கழகக்காரர்களும் கருங்காலிகளும் துரோகிகளும் ஏன் சொல்லி குதிக்கிறீங்க? ஏன் கூவுறீங்க? அதைத்தான் நாங்க கேட்கிறோம். நாங்க தொண்டர்கள் ஏத்துக்கிற தவிர நீங்க நாளைக்கு நீங்களே வந்தாலும் நாளைக்கு மரியாதைக்குரிய திமுக குடும்பத்தால் ஒதுக்கப்பட்ட விலக்கப்பட்ட திமுகவுடைய முன்னோடி குடும்பங்கள் தான் ஏத்துக்கிறோம். பல பேர் நாங்க ஏத்திருக்கோம், அமைச்சர் ஆக்கிறோம், அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். அதிமுக தாவேக்கால இருந்து நாளைக்கு ஓடி வந்தாலும் அந்த ஓடுகாலிகள் நாங்க ஏத்துக்கிற தயார் இருக்கோம். அதிமுக ஒரு வலிமையான இருக்குங்க, ஆழ்கடலுங்க, ஆலமரங்க, எல்லா பேரையும் நாங்க ஏத்துக்கிற கட்சி தான் அதிமுக. அதனால வந்து வாரிசு, இதுல நாங்க வாரிசு அரசியல் நாங்க என்னைக்கா சொல்லுமா? வாரிசு அரசியல் நாங்க வந்து ஒழிக்க போறோம்னு சொல்லிட்டு என்ன சார், நீங்க எத்தனை மேடைகள்ல முழங்கிருப்பீங்க? வாரிசு அரசியல்னா, வாரிசு அரசியல் மீன்ஸ் கருணாநிதி குடும்பம் மாதிரி தொடர்ந்து ஒரே குடும்பம் வரக்கூடாது. நாங்க வந்து நாளைக்கு எங்க குடும்ப எங்க கட்சியில மிதில் வந்து ஆக்டிவா வரலாம், ஒரு இளைஞர் பதவி வைக்கலாம், ஒரு எம்பி ஆகலாம், எம்எல்ஏ ஆகலாம். எங்க பொதுச்செயலாளர் என்ன சொல்றாரு, நாளைக்கு இந்த கூட்டத்துக்கு முன்னாடி தொண்டன் கூட முதலமைச்சர் சொல்றாரு, என் மயம் முதலமைச்சர் சொல்றாரா? அது காலம் பதில் சொல்லுங்க. திறமையான ஆட்கள் இருந்தா, திறமையான மிதில் பழனிசாமி இருந்தா காலம் அவரை கரை சேர்க்கும், அவருக்கு மகுடம் சூட்டா. அதுக்குள்ளே ஏன் நீங்க சார் இப்போ அதிமுகவுக்கு கலையுதிர் காலமா? அதாவது இப்போ அடுத்த கட்ட நிர்வாகிகள்லாம் இப்போ சாரசாரியா தாவேக்காவுக்கு போறதா இருக்கட்டும்,
இப்ப தலையுரிமை செங்கோட்டையன் என்ன சொல்றாரு, மேலும் பல எம்எல்ஏக்கள் வருவாங்க எங்க கட்சிக்கு அப்படின்னு சொல்றாரு. தலையுதிர் காலமும் கிடையாது, இலையுதிர் காலம் கிடையாது. 1993ல வைகோ திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு பிரிஞ்ச போது 13 மாவட்ட செயலாளர்கள் பவர்ஃபுல் மாடல் இயக்கத்தில் வெளியே போனாங்க. பல சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியே போனாங்க. பல ஒன்றிய செயலாளர்கள் வெளியே போனாங்க. பல கிளை செயலாளர் இயக்கத்தில் வெளியே. அதே 1905 வருஷத்துல அந்த இயக்கம் மீண்டும் எழுந்து மீண்டும் 1993 வருஷத்துல 96ல ஆட்சியை பிடிக்கலையா? இன்றைக்கு திராவிட முன்னேற்ற இவ்வளவு பேசுறாங்களே, 1000 ஒன்றிய செயலர்ல கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஒன்றிய செயலாளர்கள் தாவேக்கால போய் சேர்ந்திருக்காங்க. பல முன்னாள் எம்எல்ஏக்கள் தாவேக்கால போய் சேர்ந்திருக்காங்க. பல முன்னாள் மாவட்ட செயலர் தாவேக்கால போய் திமுக தடுத்து, அதுக்காக திமுக இல்லாம போயிடுவா? இதெல்லாம் அரசியல்ல சகஜங்க. எப்பவுமேங்க இந்த மாதிரி ஒரு அதிகாரம் ருசி பார்க்கறதுக்கு ஒரு கும்பல் இங்கிட்ட அங்கிட்டு போயிட்டே தான் இருக்கான். தொண்டம் போறானா? கிளை செயலாளர் போறாங்களா? ஒன்றிய செயலாளர் போறாங்களா? எந்த ஒன்றிய செயலாளர் போறாங்க? அதனால இந்த தொண்டலும் பாக பொறுப்பாளர்களும் இந்த உண்மை தொண்டர்களும் ஒட்டுமொத்த அதிமுக குடும்பமும் ஒரு உறுதியோட இருக்கு. இந்த இயக்கத்தை மீட்டெடுக்கணும், மீண்டும் இந்த ஆட்சி வரணும். புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியை, புரட்சி தலைவி எம்ஜிஆருடைய ஆட்சியை எடப்பாடியார் தலைமையில மீட்டெடுக்கிறதுக்கு நாங்கெல்லாம் உறுதியோட இருக்கோம். அதனால இந்த மாதிரி வந்து ஆதவ அர்ஜுனா கூட என்ன சொல்றாரு, 90% அதிமுகவினுடைய தொண்டர்கள் இப்ப எங்க பக்கம் வந்துட்டாங்க அப்படின்றாரு. நான் ஆதவ அர்ஜுனா கேட்கிறேன், அவர் என்ன எல்லை போராட்டத்தை இயக்கத்துடைய வாரிசா, இந்திய சுதந்திர போராட்டத்தினுடைய வாரிசா, மொழிப்போர் தியாக வாரிசா, இந்த தமிழ்நாட்டுக்கு தியாகம் செய்த வாரிசா? அவருக்கு என்னங்க அரசியல் பேசுறதுக்கு யோக்கியதை இருக்கு? ஃப்ராடு குடும்பம், 420 குடும்பம், இந்த நாட்டுல வந்து கள்ளலாற்றிய வந்து ரத்தத்தை, தமிழ்நாட்டு மக்கள் ரத்தத்தை உறிஞ்சின குடும்பம். அப்படி குடும்பத்துல இருந்து வந்துட்டு எங்களை பத்தி வந்து நீ ஏமாத்து, நீ கல்யாணம் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து ஒரு கள்ள மார்க்கெட்ல கோடீஸ்வரன் ஆயிட்டு நீ வந்து அதிமுக 90% வந்துடும். இந்த மாதிரி அதிமுக தொண்டர்களை உணர்வுகளை நீ புண்படுத்தினா ஓட உன்னை விரட்டுவான். நீ ஒன்னும் அதிகாரத்தெல்லாம் பார்க்க மாட்டான். உன் அதிகாரத்தை உடை சாயும் போது நீ எங்கேயுமே நடமாட முடியாது தமிழ்நாட்டுல. அதனால உனக்கு இறுதி எச்சரிக்கையா சொல்றேன், உனக்கு வாயடக்கம் தேவை, நாவடக்கம் தேவைன்னு சொல்றோம். அமைச்சர் ஆதவ அர்ஜுனா மீதான கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறீங்க, அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ எனக்கு இறுதியான இந்த விவகாரத்துல ஒரே ஒரு கேள்வி. சட்டசபை கூட்டத்தொடர் வந்து இன்னும் 2 தினங்கள்ல வந்து நடக்க இருக்கிறது. அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள், எஞ்சி இருக்கக்கூடிய 43 எம்எல்ஏக்களும் ஒரு மனதாக நீங்க எல்லாம் செயல்படுவீங்களா? ஏன்னா சட்டசபையிலேயே குழப்பங்கள் ஏற்படக்கூடும், ஒரு தரப்பினர் தாவேக்காவுக்கு ஆதரவாக கூட பேசி விடுவார்கள் அப்படிங்கிற கருத்துக்கள் கூட சொல்லப்படுது. இதை எப்படி பாக்குறீங்க? நிறைவான கருத்தை பதிவு செய்யுங்க. இந்த திமுக தான் வந்து தாவேக்கால ஒரு ஆதரவு குரூப் இருக்குன்னு சொல்றாங்க. மரியாதைக்குரிய முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியுடைய மகன் மூக்காலோட மகள் போய் விஜயை பார்த்து வந்திருக்காங்க. தாவேக்கால இணைய போறதா பேச்சு நிலை வருது. முதலமைச்சர் குடும்பத்திலே தாவேக்கால இணைய போறதா சட்டசபையில் அப்படி இருக்கா சார்? இருங்க திமுக குடும்பத்திலையும் திமுக எம்எல்ஏக்களையும் பல பேர் தாவேக்கால தொடர்பு கொண்டு பேசு. ஏங்க இதெல்லாம் அரசியல்ல இந்த மாதிரி வந்து ஒரு அதிகாரம் தான். அந்த அதிகாரத்தை ருசி பாருக்கு அலைகிற ஒரு குரூப் இருக்கத்தான் செய்யும். உடனே அதிமுக எம்எல்ஏ வெளியே போயிடுவாங்களா? அது ஒரு குரூப் போச்சு, வந்துட்டாங்க, மன்னிப்பு கடிதம் எழுத கொடுத்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இன்னமும் நீங்க அதே கொஸ்டின் கேட்டிருந்தா திமுக தான் போறாங்க. வைகோ உங்க கூட்டணி, நீங்க திமுக எந்த கூட்டணியாவது இருக்கா? காங்கிரஸ் போயிடுச்சு, கம்யூனிஸ்ட் போயிடுச்சு, விடுதலை சிறுத்தைகள் போயிட்டாங்க, மதிமுக போயிட்டாங்க. அதனால இன்னைக்கு அனாதையா இருக்கு திமுக. அந்த இயக்கத்தை யார் காப்பாற்றுறதே தெரியல. அந்த மாதிரி பாவம் அண்ணா வளர்த்த கட்சி, நாங்கெல்லாம் வேதனைப்படுறோம் திமுக பார்த்து. அண்ணா வளர்த்த கட்சி, அண்ணாவால் வந்து ராபின்சன் கொற்று மலையில பல தியாகங்கள் செய்து ரத்த பலி கொடுத்து இந்தியை எதிர்த்து பல தியாகங்கள் பண்ணி வளர்ந்த கட்சி இன்னைக்கு இப்படி வந்து வீணா போச்சு அப்படின்னு நாங்களாம் வருத்தப்படுறோம். அதனால அண்ணா திமுக மீது கவலைப்படுறதை விட்டுட்டு திமுகவை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ண சொல்லுங்க. அதனால இது 2 பேருக்கு இன்னொரு கூடுதலான தகவலும் சமூக வலைதளங்கள்லயும் பொது வெளியிலும் விவாத பொருளா இருக்கு. மிதுன் பழனிசாமி அவருக்கு இடைத்தேர்தலில் கூட போட்டியிடுவாரு அப்படிங்கிற கருத்து கூட சொல்லப்படுது. நாங்க தான் சொல்லிட்டோமே, மரியாதைக்குரிய மிதுன் பழனிசாமி தாராளமா அரசியலுக்கு வரலாம், தொண்டர்களே கேட்டுக்கிறான். எங்க கட்சியில மரியாதைக்குரிய ராஜன் செல்லப்பாவுடைய, மதுரை புறநகர் மாவட்டத்தில் ராஜன் செல்லப்பா முன்னாள் சட்டமுடைய மகன் ராஜசத்தியனுக்கு ஐடி, அதே மாதிரி அவருக்கும் வந்து அரசியல் வர்றதுக்கு உரிமை இருக்கு. மரியாதைக்குரிய எங்கள் அண்ணன் ஜெயக்குமாருடைய சன் ஜெயவர்தனை எப்படி அரசியலுக்கு அம்மாவால் அறிமுகப்படுத்துறாரு, அதே மாதிரி மிதுன் பழனிசாமிக்கு உரிமை இருக்கு. இந்த கட்சிக்கு அவர் சொந்தக்காரர், இந்த கட்சியில அவரு ஒரு அடிமட்ட தொண்டன், எப்போ வேணாலும் அரசியலுக்கு வரலாம், இடைத்தேர்தலில் போட்டிடலாம், எம்பிக்கு போட்டிடலாம், எம்எல்ஏக்கு போட்டிடலாம், அவருக்கு தகுதி இருக்கு, தராதரம் இருக்கு. நாங்கள் தொண்டர்கள் வரவேற்கிறோம். இதுல மீடியாவுக்கு என்ன பிரச்சனை, கலாச்சாரர்களுக்கு என்ன பிரச்சனை, துரோகிகளுக்கு என்ன பிரச்சனை, திமுகவுக்கு என்ன பிரச்சனை? நிச்சயமா சார், நிச்சயமா பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாகவும் தெளிவாகவும் பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி.